بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குமரி மாவட்டம் குளச்சல் கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தின் பார்வையில் கணவன் மனைவி என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய பல்வேறு அறிவுரைகளையும் வாழ்வதற்கான நெறிமுறைகளையும் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். என்னுடைய இந்த உரையினுடைய நோக்கம் திருமணம் முடித்து கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டுமானதல்ல, அல்லது திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு மட்டுமானதல்ல. இது தந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பொதுவான ஒரு செய்தி தான். ஏனென்றால் ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் தன்னுடைய மகனுக்கு மகள்களுக்கு அவர் மார்க்கத்தை எடுத்துரைக்கலாம். ஒரு தாயாக இருக்கக்கூடியவர் மார்க்கத்துடைய செய்திகளை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகன்களுக்கு அவற்றை எடுத்துரைக்கலாம். எனவே இது திருமணம் செய்து அல்லது திருமணம் செய்யக்கூடிய பருவத்தில் உரியவர்களுக்கு மட்டுமானது என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணாகவும் பெண்ணாகவும் கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், ஆண்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்காக உங்களில் இருந்தே உங்களுக்குரிய வாழ்க்கை துணைகளை பெண்களை அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹ்வினுடைய சான்றுகளில் ஒன்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்காக பெண்களை படைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஹலக லக்கும் மாஃபில் அர்லி ஜமியா என்று அல்லாஹ் கூறுகின்றான். உலகத்தில் உள்ள அனைத்தையும் மனித சமுதாயமாக உங்களுக்காக படைத்திருக்கின்றேன், மனித சமுதாயமாகிய உங்களுக்காக படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதை போன்று ஹலக லக்கும் ஆண்களாகிய உங்களுக்காக மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா உங்களிலிருந்தே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் அவர்களுக்குரிய வாழ்க்கை துணையாகிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணை படைத்திருப்பதின் நோக்கம் ஒரு ஆணுக்காக, அதாவது அவளது கணவனுக்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, அந்த கணவன் அந்த பெண்ணில் இருந்து அவன் நிம்மதியை பெறுவதற்காக, அமைதியை தேடுவதற்காக. நாம் ஒருவரோடு வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் 2 ஆண்கள் ஒரே அறையிலே 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் வாழ்வார்கள். அதை பற்றி அரைப்படையில் சொல்லும் பொழுது
சக்கன மாஹு, அவனோடு வாழ்ந்தான் என்று சொல்வார்கள். ஒரே அறையில் 10 வருடம் 15 வருடம் 1 மாதம் என்று வாழ்ந்தால் அது ஒருவரோடு வாழ்தல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அறையில் தங்கி இருக்கக்கூடியவர் வாழக்கூடிய வாழ்க்கையை போன்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒருவரோடு வாழ்தல் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. லி தஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணில் நீங்கள் வாழ்க்கை துணை இடத்தில் ஒரு கணவன் மனைவி இடத்தில் நிம்மதியை பெறுவதற்காக இறைவன் ஆண்களுக்காக பெண்களை படைத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு உதாரணமாக நாம் சொல்வதாக இருந்தால், ஒரு ட்ரெயின் தண்டவாளத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த ட்ரெயினோடு நாம் ஒரு காரில் போறோம்னு வச்சுக்கிடுங்க. ட்ரெயினும் போகுது, நாமளும் போறோம். இது ரயிலோடு செல்வது, ரயிலுக்குள்ள இருக்கிறது கிடையாது. ஒரு ரயில் போகுது தண்டவாளத்தில், நாம ஒரு காரில் என்ன செய்யறோம், அந்த ரயிலோடு சேர்ந்து போறோம். இப்படி சென்றால் நான் ரயிலோடு சென்றேன் என்று சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி இவ்வாறு சொல்லவில்லை. நாம் ரயிலுக்குள் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ரயில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது எவ்வளவு வேகமாக செல்கிறதோ அவ்வளவு வேகத்தில் அது செல்லக்கூடிய ஊரை நாமும் சென்றடைவோம். அந்த ரயிலுக்குள் நாம் படுப்பதற்குரிய வசதிகள் இருக்கும், நாம் நிம்மதி பெறுவதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கும். அப்ப ரயிலோடு சென்றேன் என்று சொல்வதை விட ரயிலில் சென்றேன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய வித்தியாசம் நமக்கு புரிகிறது அல்லவா? அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவி பற்றிய வாழ்க்கையை சொல்லும் பொழுது கணவனுடன் வாழ்தல் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. கணவன் மனைவியில் வாழ்வதற்காக, மனைவியிடமிருந்து அவன் நிம்மதியை பெறுவதற்காக அவன் ஒரு பெண்ணை படைத்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். லி தஸ்குனு இலைஹா என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு கணவனுக்குரிய மன நிம்மதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்குரிய வாழ்க்கை துணையை படைத்திருப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். திருமணத்துடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதிகமானவர் என்ன விளங்கிக் கொள்கிறார்கள்? திருமணம் என்று சொன்னால் ஒரு ஆணுடன் வாழ்தல் என்று புரிந்து கொள்கிறார்கள். இப்படி புரிவதனால்தான் திருமணத்துடைய நோக்கத்தை, ஒரு மனைவி என்பவள் யார், எதற்காக அவள் திருமணம் முடிக்கிறாள் என்பதை அதிகமானவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆணோடும் பெண்ணோடும் சேர்ந்து வாழ்வதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருப்பது லி தஸ்குனு இலைஹா, திருமணத்தின் மூலம் ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் மனைவியாக்கி கொள்கிறான் என்று சொன்னால் அந்த பெண்ணில் தான் இவனுக்குரிய நிம்மதி இருக்கிறது, இவனுக்குரிய மன நிம்மதி அவனுடைய வாழ்க்கை துணை இடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே அன்பையும் கருணையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் கௌமி யதஃபக்கருன், சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஏராளமான சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, திருமணத்துடைய நோக்கம் என்ன, கணவன் மனைவியாக எதற்காக வாழ்கிறோம் என்பதை அதிகமானவர்கள் புரியாத ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பி, மறுமையை நம்பி, மறுமை உண்மை, நம்மை படைத்த இறைவன் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மை எல்லாம் விசாரிப்பான் என்று நம்பக்கூடிய மூமின்களுக்கானது. முற்போக்கு என்ற பெயரிலே எப்படியும் வாழலாம், இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உபதேசம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியபடி வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், மறுமையிலே நாம் நரகம் சென்று விடக்கூடாது, சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமானது. ஏனென்றால் சில விஷயங்களை சொல்லும் பொழுது உள்ளத்திலே ஈமான் இல்லாதவர்கள், இறையச்சம் இல்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தின் நுணுக்கங்களை பற்றி போதிய அறிவில்லாதவர்கள் இஸ்லாத்தை விமர்சிப்பார்கள். அவர்களுடைய விமர்சனங்களுக்கு தனி பதில் என்பது வேறு. இங்கே நாம் சொல்லக்கூடிய அறிவுரை
மறுமையை நம்பி வாழக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அறிவுரை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஏராளமான சான்றுகள் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைய நவீன உலகத்திலே ஏராளமான குடும்பங்களில் கணவனும் மனைவியும் அவர்கள் சேர்ந்து வாழுகிறார்களே தவிர மனைவியிடமிருந்து கணவனுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதா, கணவனிடமிருந்து மனைவிக்கு மன நிம்மதி கிடைக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து மன நிம்மதியை பெறக்கூடிய கணவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் 100% இல்லை என்றுதான் சொல்வார்கள். தன்னுடைய கணவனிடமிருந்து மன நிம்மதியை பெறக்கூடிய மனைவி எத்தனை பேர் என்று கேட்டால் 100% இல்லை என்றுதான் சொல்வார்கள். அப்படி என்றால் வாழ்க்கை எங்கே கசக்கிறது, நாம் எங்கே தவறு செய்கிறோம், எது அந்த மன நிம்மதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய நெறிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். அவர்கள் மறுமையிலும் சொர்க்கத்திலும் ஒரே குடும்பமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. பெண்களாகிய அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் கூறுகின்றான். முதல்ல அல்லாஹ் சொல்வது பெண்களை தான் சொல்கின்றான். ஹுன்ன லிபாசுல் லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்று அல்லாஹ் கூறுகின்றான். வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் உங்களுடைய மனைவியருக்கு ஆடை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆடை என்றால் என்ன? ஒரு ஆடை என்பது ஒருவனுக்கு வெளியிலே அது அலங்காரத்தை கொடுக்கும். ஆடை இல்லாமல் ஒருவன் வந்தால், அழுக்கடைந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு ஒருவன் வந்தால் அவனுக்கு அது வெளி உலகத்தில் ஒரு மதிப்பை கண்ணியத்தை கொடுக்காது. ஆடை என்பது தூய்மையான ஆடை என்பது வெளி பார்வையிலே மக்களுக்கு மத்தியில் நமக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆடை என்பது நம்முடைய உடம்பில் உள்ள பல நோய்களை, அசுத்தங்களை, அசிங்கங்களை, குறைகளை மறைக்கக்கூடியது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவி எப்படி அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான்? ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. மனைவியர் கணவனுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், கணவன் மனைவியருக்கு ஆடையாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவி அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு ஆடை எப்படி ஒருவனுடைய மானத்தை மறைக்கிறதோ, ஒருவனுடைய அந்தரங்கங்களை பாதுகாக்கிறதோ, அதுபோன்று ஒரு மனைவி என்பவள் கணவனை பாதுகாப்பவளாக, ஒரு கணவன் என்பவன் மனைவியை பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவி என்பவள் எத்தகைய பொறுப்பில் இருக்கிறார் என்பதை பற்றி அழகாக கூறுகின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லா ஆலயத்திற்கு அருகிலே தன்னுடைய மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அவ்வப்போது அங்கு வந்து பார்க்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்து அவர்கள் அரபி கோத்திரத்தில் இருந்து அரபிகளிலிருந்து ஒரு பெண்ணை திருமணமும் முடித்துக் கொள்கின்றார்கள். ஒரு நபியுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நபியுடைய வாழ்க்கை துணை என்பவள் அந்த நபியுடைய கொள்கைக்கு தோதுவானவளாக, அந்த நபி எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த கொள்கைக்கு ஒத்துழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு மனைவி என்பவள் ஒரு மூமினான கணவனுக்கு அவன் இம்மை மறுமை வெற்றிக்கு ஒத்துழைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். நான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சரித்திரத்தில் ஒரு பகுதியை சொல்வதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நாம் அதை நினைவு கூர்ந்து விட்டு இஸ்மாயில் நபியுடைய வாழ்க்கைக்கு சென்றால் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் மிகப்பெரிய செல்வந்தராக
மாட மாளிகைகளிலே கோட கோபுரங்களிலே அவர்கள் வாழ்ந்திருக்க முடியும், அவர்கள் வசதியான உணவை சாப்பிட்டிருக்க முடியும், ருசியான உணவுகளை சாப்பிட்டிருக்க முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையான வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். ஒரு கட்டத்திலே நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வீட்டு தேவைக்காக, குடும்ப தேவைக்காக அதிகமான பொருளாதாரத்தை கேட்டு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலியுறுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள். இந்த மாதிரி நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். நபியே, நீங்கள் உங்கள் மனைவியருக்கு சொல்லுங்கள், ஃபதஆலைன, நீங்கள் எல்லாம் பாருங்கள், இன் குன்துன்ன துரிதின் அல்லாஹ் வ ரசூலஹு, இன் குன்துன்ன துரிது, நீங்கள் இந்த உலகத்தையும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையையும் நீங்கள் விரும்பினால், ஃபதஆலைன, என்னுடைய மனைவிமார் நீங்கள் வாருங்கள், உமத்தியகுன்ன வ உஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா, உங்களுக்கு நான் பொருளாதார வசதிகளை அளித்து உங்களை நான் சுதந்திரமாக தலாக் விட்டு விடுகிறேன். நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை வீட்டையும் நீங்கள் நாடக்கூடிய பெண்களாக இருந்தால், உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்ற திருமறை வசனத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இறக்கி வைக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்கு வழிகாட்ட வந்த நபி. ஒரு நபியோடு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது கொடுத்து வைத்த ஒரு பாக்கியம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகம் மிக அற்பமான ஒரு வாழ்க்கை. ஒரு நபியோடு வாழ்ந்தால் அந்த நபி சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவார், அந்த நபி நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்வார். அப்போ நபியோடு வாழக்கூடிய மனைவிமார்கள் இந்த உலக பொருளாதாரத்தை ஆசைப்பட்டால் அவர்கள் நபியோடு வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அது அல்லாஹ் சொன்னான், நபியுடைய மனைவியரே, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையையும் என்னுடைய அலங்காரத்தையும் விரும்பினால் நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நான் பொருளாதார வசதிகளை அளித்து உங்களை அழகிய முறையில் தலாக் விட்டு விடுகின்றேன். நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை வீட்டையும் நீங்கள் நாடினால் உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கூலியை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்ற திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை ஒவ்வொருவராக அழைத்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து இந்த வசனத்தை ஓதி காட்டி, நீ உன்னுடைய தகப்பனாரிடம் சென்று ஆலோசனை செய், நீ என்னோடு வாழப் போகிறாயா, வறுமையை சகித்து கொண்டு மறுமைக்காக, மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்திற்காக நீ என்னோடு தொடர்ந்து வாழப் போகிறாயா, அல்லது இந்த உலக பொருளாதாரத்திற்காக நான் உன்னை விவாகரத்து செய்து விடவா, உனக்கு அதிகமான பொருளாதாரங்களை தந்து நான் விவாகரத்து செய்து விடவா என்று எல்லா மனைவிமார்களும் ரசூலுல்லாஹி செய்றாங்க, எடுத்து சொல்றாங்க. நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து ஈமானிய பாடத்தை பெற்றவர்கள், நரகத்தை பற்றிய கொடுமையை அறிந்தவர்கள், அவர்கள் மூமின்களுடைய தாய்மார்கள், நல்லறங்களை செய்யக்கூடிய பெண்கள். அந்த நபியுடைய மனைவிமார்கள் மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ்வின் தூதரிடம் அதிகமான பொருளாதாரத்தை கேட்டு அவர்கள் வற்புறுத்தினாலும் இந்த வசனத்திற்கு பிறகு வறுமையோடு அவர்கள் வாழ பழகி கொண்டார்கள். அப்ப நபியுடைய மனைவிமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தவுடன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, அப்ப அந்த நபியை சந்திப்பதற்காக வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு தேடி அவர்கள் தூரமான ஒரு பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்றிருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவியிடம் விசாரிக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அவள் மருமகள் என்று தெரியும். ஆனால் அந்த மருமகளுக்கு இவர் தன்னுடைய கணவரின் தகப்பனார், மாமனார் என்பதோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதோ தெரியாது. பொதுவாக தெரிந்திருக்கலாம், தனக்கு முன்னால் பேசிக் கொண்டிருப்போம் நபி என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது. அப்ப இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது? அப்ப அந்த பெண் சொல்கிறாள்,
நஹ்னு ஃபீ ஷர்ரின் நஹ்னு ஃபீ லீகின், நாங்கள் மிகப்பெரிய கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நபியுடைய மனைவி எதை பார்க்க வேண்டும்? ஒரு நபியிடமிருந்து ஈமான் கிடைத்திருக்கிறது, இஸ்லாம் கிடைத்திருக்கிறது, சொர்க்கத்திற்குரிய வழிகாட்டுதல் கிடைத்திருக்கிறது. ஒரு நபியோடு வாழக்கூடிய வாழ்க்கை துணைவி மறுமையைத்தான் அவள் முக்கியமாக பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண் இந்த உலகத்திலே படக்கூடிய கஷ்டங்களை முன்வைத்து நபியோடு வாழக்கூடிய வாழ்க்கையை அவள் நெருக்கடியான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை என்று அவள் வர்ணிக்கின்றார். அவன் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உன்னுடைய கணவர் வந்தால் நான் சலாம் சொன்னதாக சொல், உன்னுடைய கணவரிடம் நீ கூறு கையில் அத்தபத்த பாபிக், உன்னுடைய வீட்டின் நிலைப்படியை மாற்ற வேண்டும் என்று சொல் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வீட்டிற்கு யாரோ வந்து சென்றதற்குரிய அடையாளம் தெரிகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், வீட்டிற்கு யாராவது வந்தார்களா? ஆம், ஒரு பெரியவர் வந்தார், அழகான தோற்றத்தில் இருந்தார். அவர் என்ன சொன்னார்? நம்முடைய குடும்பத்தின் நிலையை பற்றி கேட்டார். நான் மிகவும் வறுமையிலே கஷ்டத்திலே இருப்பதாக அவரிடம் சொன்னேன். அவர் வேற ஏதாவது உனக்கு சொன்னாரா? உங்களுக்கு சலாம் சொன்னார். வீட்டு வாசலுடைய நிலைப்படியை மாற்ற வேண்டும் என்று அவர் சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வீட்டினுடைய நிலைப்படி என்பவள் மனைவிதான். ஒரு வீட்டினுடைய கதவு என்பது வீட்டுக்குள்ள நாம இருக்கக்கூடிய நம்முடைய அந்தரங்கங்களை மறைக்கக்கூடியது. நாம் எங்காவது வெளியூர் சென்று விட்டால் கதவை திறந்து போட்டோம்னா சொல்லுவாங்களா இல்லையா, திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையும் சொல்லி. அப்ப அந்த கதவு சரியாக இல்லை என்றால், நிலைப்படி உறுதியாக இல்லை என்று சொன்னால் வீட்டுக்குள்ள நாய் வரும், எல்லாம் வரும். அப்போ ஒரு மனைவி என்பவள் ஒரு கணவனுக்கு எப்படிப்பட்டவள்? ஒரு வீட்டிற்கு வாசல் எப்படி உறுதியாக இருக்க வேண்டுமோ, வாசல் எப்படி அந்தரங்கங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமோ, வீட்டினுடைய ரகசியங்களை எல்லாம் கதவு எப்படி மறைத்துக் கொண்டிருக்குமோ, அதுபோன்று ஒரு கணவனுக்கு மனைவி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அறிவுரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று விடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை நபியோடு வாழ்வதற்கு தகுதியான பெண் அல்ல, அவள் நபியோடு படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் கெட்ட வாழ்க்கையாக நினைக்கிறார். ஒரு நபியோடு நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற வாழ்க்கையை உணராதவளாக இருக்கிறாள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். மீண்டும் சில காலம் கழித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்க வருகிறார்கள். அப்பொழுதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு தேடி அவர்கள் தூரமாக சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது வேறு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிற்கு வந்து அவருடைய மனைவியிடம் அவருடைய வாழ்க்கையை பற்றி விசாரிக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு வந்திருப்பவர் இப்ராஹிம் நபி என்றோ, அவர் தன்னுடைய கணவரின் தந்தை என்றோ மாமனார் என்றோ தெரியாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது? அந்த பெண் நபியுடைய மனைவி என்றால் எப்படி இருக்க வேண்டும், நபியிடமிருந்து நபியோடு எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நபியோடு வாழ்வதால் நமக்கு எத்தகைய நன்மை கிடைக்கும் என்பதை அறிந்த ஒரு பெண்மணி. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நஹ்னு ஃபீ சிஅத்தின், நாங்கள் மிக நிம்மதியான வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த பெண்மணி கூறுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், உங்களுடைய உணவு என்ன? எங்களுடைய உணவு அல் மாவு வல்லஹம், தண்ணீரும் இறைச்சியும் தான். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையில தானிய உணவுகளுக்கு அவங்கள்ட்ட கிடையாது. உலகத்தில் இருந்திருக்கலாம், அந்த மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு தானிய உணவு கிடையாது, வேட்டையாடி தான் அவங்க சாப்பிடுறாங்க, தண்ணீரும் இறைச்சியும் தான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய உணவில் பரக்கத் செய்வதற்காக துவா செய்யறாங்க அல்லாஹ் கிட்ட. அடுத்து அந்த பெண்ணிட்ட சொல்றாங்க, உன்னுடைய கணவர் வந்தால் நான் சலாம் சொன்னதாக சொல், வீட்டின் நிலைப்படியை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு நீ சொல் என்று அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வீட்டிற்கு யாரோ வந்துவிட்டு சென்றதை போன்று அவர்கள் உணர்கிறார்கள். வீட்டிற்கு யாராவது வந்தார்களா? ஆம், அழகிய தோற்றத்திலே ஒரு பெரியவர் வந்தார். அவர் என்ன சொன்னார்? நம்முடைய வாழ்க்கையை பற்றி கேட்டார். நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக வசதியான வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். முந்தைய அதே வாழ்க்கை தான்.
அதே நெருக்கடி மிக்க வாழ்க்கை தான் என்றாலும் நபியோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அந்த பெண் மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, மறுமைதான் நிரந்தரமானது என்பதை விளங்கிய பெண்ணாக அந்த பெண்மணி இருந்தார். என்னுடைய தந்தை என்ன செய்தார்? நமக்காக அவர் பிரார்த்தனை செய்தார். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த செய்தியை சொல்லும் பொழுது, அன்றைக்கு அவர்கள் தானியத்தை உணவாக உட்கொள்ளவில்லை. அதை உணவாக உட்கொண்டிருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு அதற்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்திருப்பார்கள். இப்ராஹிம் நபி செய்த அந்த துவாவின் காரணத்தினால்தான் மக்காவில் வாழக்கூடிய மக்கள், நபிகள் நாயகம் காலத்தில் மக்காவில் வாழக்கூடிய மக்கள் மட்டும்தான் தண்ணீரையும் இறைச்சியையும் குடித்து நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. நம்மால முடியாது. நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை தண்ணியும் கறியும் சாப்பிட்டு வச்சுக்கிடுங்க, அடுத்த நாள் நம்மளை ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியதுதான். நம்மளால 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் பல வருடங்கள் தண்ணீரையும் இறைச்சியை மட்டும் சாப்பிட்டு வாழ முடியுமா? அந்த மக்களுக்கு அவர்கள் அப்படி வாழ முடியாது என்று சொன்னால் அவர்களுக்குரிய காரணம் இப்ராஹிம் நபி செய்த துவா. அந்த துவாவிற்கு காரணம் யார்? ஒரு பெண். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், வந்தவர் என்னுடைய தந்தை, அவர்தான் எனக்கு சலாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். வீட்டின் நிலைப்படியை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு சொன்னால் நீதான் என்னுடைய வீட்டின் நிலைப்படி, ஒரு நபியோடு வாழ்வதற்கு தகுதியான மனைவி நீதான் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடம் கூறுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு பெண் என்பவள் அவள் மனைவி என்ற அந்தஸ்தில் இருக்கும் பொழுது அவள் எத்தகைய பொறுப்பில் இருக்கிறாள் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் என்பவள் கணவனுடைய உள்ளத்திலே நிம்மதியை சேர்க்கக்கூடியவள் தான் மனைவி. இது நம்முடைய, நான் சொல்லக்கூடிய கருத்து அல்ல, நம்முடைய படைத்த இறைவன் சொல்லக்கூடிய கருத்து. அப்படி என்றால் கணவனுடைய உள்ளத்திலே வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியவள் எப்படி அவனுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையாக இருப்பாள்? ஒரு பெண் என்பவள் கணவனுக்கு ஆடையாக இருக்க வேண்டும். ஆடை எப்படி ஒருவனுக்கு அலங்காரமாக இருக்கிறதோ, ஒருவனுடைய அந்தரங்கங்களை மறைக்கிறதோ, ஒருவனுடைய குறைகளை மறைக்கிறதோ, அதுபோன்று ஒரு மனைவி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கணவனை இழிவுபடுத்தக்கூடியவள், கணவனுடைய அந்தரங்கங்களை எல்லாம் படம் போட்டு காட்டக்கூடியவள், கணவனை பற்றி மற்றவரிடத்தில் கேவலமாக பேசக்கூடியவள், அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஒரு சிறந்த ஒரு மனைவியாக அவள் எப்படி இருக்க முடியும்? ஒரு பெண் என்பவள் அவள் வீட்டினுடைய நிலைப்படிக்கு சமமானவள் என்று மார்க்கம் சொல்லும் பொழுது, ஒரு பெண்ணாக இருப்பவள், மனைவியாக இருப்பவள் தன்னுடைய பொறுப்பை நம்மை படைத்த இறைவன் மனைவி என்ற அந்தஸ்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறானோ அதை விளங்கிய பெண்ணாக இருக்கிறார்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நான் இப்படி சொல்லும் போது சில பெண்கள் நினைக்கலாம், அப்படி என்றால் ஆண்களுக்கு இஸ்லாம் ஒன்றுமே சொல்லவில்லையா? இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையில் நேரம் இருந்தால் அதை நான் கண்டிப்பாக சொல்வேன். பெண்களுக்கு சொன்னதை விட பல மடங்கு இஸ்லாம் ஆண்களுக்கு தான் சொல்லி இருக்கிறது. என்றாலும் இன்றைய காலகட்டம் மார்க்கத்தை மறந்த இஸ்லாமிய பெண்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மனைவியுடைய அந்தஸ்து என்ன, மனைவி என்றால் யார் என்பதை புரியாத பெண்களாக அதிகமான பெண்கள் இருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது தெரியுமா? ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்படுவது வாஜிப், கட்டாயம். நன்மையான காரியங்கள், பாவமான காரியங்களில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை. ஒரு கணவன் என்பவன் மனைவியிடம் நேசமாக அன்பாக நடந்து கொள்வது அவனுக்கு கடமை. இஸ்லாம் எப்படி பார்க்கிறது பாருங்க. ஒரு குழந்தை, ஒரு பிள்ளைகள் தாய் தந்தையிடம் மரியாதையாக நடக்க வேண்டும், கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தாய் தந்தையர் பிள்ளைகளிடம் அன்பாக நடக்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லை என்றால் வாழ்க்கையாக இருக்காது. மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி என்றால் இஸ்லாம் ஆணாதிக்க சமுதாயமா? நிறைய பெண்கள், இரையச்சம் இல்லாத பெண்கள், இஸ்லாத்தை வழங்காத பெண்கள், கேடுகட்ட வழிகேடர்களின் பிரச்சாரங்களை மூளையில் ஏற்றிய சில பெண்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன ஆண்களுக்கு அடிமையா? யாரும் யாருக்கும் அடிமை அல்ல. படைத்த இறைவன் மனிதனுடைய உள்ளங்களை அறிந்தவன்.
வாழ்க்கை நிம்மதியாக செல்வதற்கு ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரியுமா? நாம் இறைவனை அல்லாஹ்வை உண்மையான கடவுளாக ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த இறைவன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் தான் நம்மை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வைக்கும், மறுமையில் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை எந்த இடத்தில், பெண் என்று நான் சொல்வது மனைவியை, ஒரு மனைவியாக இருப்பவளை இஸ்லாம் எந்த இடத்தில் வைக்கிறது என்று பாருங்கள். இஸ்லாம் வழங்கிய கண்ணியத்தை இந்த உலகத்தில் எந்த மார்க்கமும் பெண்களுக்கு வழங்கி இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதாவுன், இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதி. சூரியன் இல்லாமல் வாழ முடியாது, காற்று இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது, நிலம் இல்லாமல் வாழ முடியாது. எல்லாமே உலகத்தில் வாழ்வதற்கேற்ற வசதி. வஹைரு மதாஇத் துன்யா, இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய வசதிகளிலேயே மிகச் சிறந்த வசதி யார் தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுடைய பெண் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் யார்? நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் யார்? ஒரு நல்லொழுக்கமுடைய பெண் இந்த உலகத்தில் நீர் இல்லாமல் வாழ முடியாது, சூரியன் இல்லாமல் வாழ முடியாது, காற்று இல்லாமல் வாழ முடியாது. அவையெல்லாம் வாழ்க்கைக்கு அவசியம். அதுபோன்று எல்லா வசதிகள் இருந்தாலும் ஒருவன் நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுடைய வாழ்க்கை துணை நல்லொழுக்கம் உடையவளாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அல்லவா? நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் யார்? மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், பல்லாயிரம் கோடிக்கு சொத்துக்காரனா இருப்பான், தூக்குல தொங்குறான். ஏகப்பால அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவன் கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு புள்ள குட்டியோடு நிம்மதியா வாழ்கிறான். பல்லாயிரம் கோடிக்கு சொந்தக்காரன் ஏன் தூக்கில் தொங்குகிறான்? அவனுக்கு வாய்த்தவள் சரியில்லை. இவர்கள் ஏன் இப்படி, இவ்வளவு செல்வம் இருக்கிறது, ஏன் இப்படி அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் நிம்மதியற்று இருக்கிறார்கள்? வாய்த்தவள் சரியில்லை. வாய்த்தவள் சரியில்லை என்றால் செல்வம் இருந்து பிரயோஜனம் இல்லை, வசதி இருந்து பிரயோஜனம் இல்லை, உலகத்துடைய சோமுகங்கள் என்று பிரயோஜனம் இல்லை. அதுதான் இஸ்லாம் சொல்கிறது, இந்த உலகத்துடைய வசதிகளிலேயே சிறந்தது நல்லொழுக்கமுடைய மனைவி என்று இஸ்லாம் சொல்கிறது. நல்லொழுக்கமுடைய மனைவி என்றால் யார்? நபி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஸ்ஸாலிஹாத், நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்றால் யார் தெரியுமா? கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். கானிதாத், அல்லாஹ்விற்கு பணிந்து நடக்கக்கூடிய பெண்கள். நல்லொழுக்கமுடைய பெண்ணாக ஒரு பெண் எப்பொழுது மாற முடியும்? தன் இறைவனுக்கு அஞ்சாமல் ஒரு பெண் நல்லொழுக்கமுடைய பெண்ணாக மாறவே முடியாது. கண்ட கண்ட கலிசலைகளின் பிரச்சாரங்களை எல்லாம் கேட்டு தன்னுடைய முக்காட்டை தூக்கி எறிந்து செல்லக்கூடிய பெண் நல்லொழுக்கமுடைய பெண்ணாக ஆக முடியாது. அல்லாஹ்வின் தூதருடைய போதனையை அறியாமல் வாழக்கூடிய பெண் நல்லொழுக்கமுடைய பெண்ணாக வாழ முடியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு பெண் சல்லத் ஹம்சஹா, ஐங்கால தொழுகைகளை கரையாக தொழுது, ஓ சாமத் ஷஹ்ரஹா, ரமலான் மாதம் அவள் நோன்பு நோற்று, வாதா ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு நடந்தால் அவள் சொர்க்கத்தில் நுழைவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு பெண் நல்லொழுக்கமுடைய பெண்ணுடைய முதல் தன்மை என்ன? கானிதாத், அல்லாஹ்விற்கு அவள் பணிந்து நடக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளை, நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய போதனைகளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய போதனை, லா யன்திகு அனில் ஹவா, நபிகள் நாயகம் சுய விருப்பப்படி பேச மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹ்யுஹா, அவர்கள் பேசியது அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்திகள். அப்ப நல்லொழுக்கமுடைய பெண் என்பவள் யார்? அவள் முதலில் அல்லாஹ்விற்கு பயப்படணும். என்னுடைய இறைவன் என்ன சொன்னான், என்னுடைய ரப்பு என்ன சொன்னான், என்னுடைய இறைவனிடமிருந்து என்னுடைய தூதர் என்ன சொன்னார். இறைவனுக்கு பணியவில்லை என்று சொன்னால் ஒரு பெண் நல்லொழுக்கமுடைய பெண்ணாக ஆக முடியாது. ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு தனிமையில் இருக்கும் பொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண் நல்லொழுக்கமுடைய பெண்.
அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு தனிமையில் இருக்கும் பொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண் நல்லொழுக்கமுடைய பெண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா உஹ்பிருக பி கைரி மா யக்னிசுல் மர், ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களில் சிறந்த பொக்கிஷத்தை உனக்கு அறிவிக்கட்டுமா? பொக்கிஷம்னா கோடி கணக்கில் பேங்க்ல பேலன்ஸ் இருந்தால் பொக்கிஷம், கிலோ கணக்கில் நகைகள் இருந்தால் பொக்கிஷம், நிறைய வீடு வாசல் தோட்டம் துறவுகள் இருந்தால் பொக்கிஷம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, எல்லாம் பொக்கிஷம் தான். காசு பணம் பொக்கிஷம் தான், தோட்டம் துறவுகள் பொக்கிஷம் தான், நகைகள் வைடூரியங்கள் பொக்கிஷம் தான். ஆனால் எல்லா பொக்கிஷங்களை விட சிறந்த பொக்கிஷம் யார் தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுடைய பெண். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் நல்லொழுக்கமுடைய மனைவி. நல்லொழுக்கமுடைய பெண் என்பவள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவாள். நபிகள் நாயகம் நபி மொழியிலே சொல்கிறார்கள், நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் யார் தெரியுமா? இதா நவர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் தன்னை ஆசையோடு பார்க்கும் பொழுது, எதற்காக கணவன் மனைவி வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கையில் கணவன் ஒரு மனைவியை ஆசையுடன் பார்க்கும் பொழுது அவள் மகிழ்விப்பாள். இதா அமரஹா அதாஅத்துஹு, அவளுக்கு அவன் கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள். நல்லொழுக்கமுடைய மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். கணவனுக்கு கட்டுப்படாவிட்டால், ஒரு பெண் பெரிய டாக்டர் படித்திருக்கலாம், இன்ஜினியர் படித்திருக்கலாம், ஆங்கிலத்தில் நுனிநாக்கில் பேசலாம், நாட்டுக்கு பிரதமராக இருக்கலாம், மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், எவ்வளவு இருந்து விட்டு போகட்டும், வீட்டிற்குள் கணவனுக்கு அவள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெண் கணவனோடு ஒரு ஆணோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. அவள் மன உளைச்சலோடு தனிமையில் தான் அவள் வாழ வேண்டும், எந்த ஆணோடும் வாழ முடியாது. கணவன் கட்டளையிட்டா, பாவமான காரியங்கள்ல கட்டளையிட்டா கட்டுப்பட வேண்டியதில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா தஆத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தி காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் படைப்பினங்களுக்கு கட்டுப்படவில்லை. கணவன் என்பவன் படைப்பினத்தில் உள்ளவன். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே ஒரு பெண்ணுக்கு நோய் ஏற்பட்டு தலைமுடி எல்லாம் உதிர்ந்து விட்டது. கணவர் ஒட்டுமுடி வைக்க சொல்கிறார். அந்த பெண்ணுடைய தாயார் நபிகள் நாயகத்தை கேட்டு வருகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகளுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு தலைமுடி எல்லாம் உதிர்ந்து விட்டது, கணவர் ஒட்டுமுடி வைக்க சொல்கிறார், ஒட்டுமுடி வைக்கலாமா? நபிகள் நாயகம் கூடாது என்றார்கள். யார் ஒட்டுமுடி வைக்கிறார்களோ அந்த பெண்களை அல்லாஹ் சபிப்பான் என்று சொன்னார்கள். பாவமான காரியங்களை கணவனுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை. மார்க்கத்துக்கு முரணல்லாத நல்ல விஷயங்களை கணவனுக்கு கட்டுப்பட வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு பெரிய பிரச்சனை அதுதாங்க சமுதாயத்தில். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹதன் யஸ்ஜுதலி அஹதின் அமர்து நிஸாஅ அன் தஸ்ஜுதலி ஜௌஜிஹா, ஒருவர் மற்றொருவருக்கு சஜிதா செய்வதற்கு நான் உத்தரவிடுவதாக இருந்தால், ஒரு பெண் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. ஒரு பெண் எந்த அளவிற்கு அவள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இது ஆணாதிக்கம் என்று நினைக்காதீர்கள், படைத்த இறைவனுடைய ஆதிக்கம் என்று நினையுங்கள். படைத்த இறைவனுடைய கட்டளை என்று நாம் நினைக்க வேண்டும். நல்லொழுக்கமுடைய பெண் என்பவள் காணித்தார், அல்லாஹ்விற்கு பணிந்து நடப்பவள். அவளுடைய முதல் தன்மை, என்னுடைய இறைவன் கட்டுப்பட சொல்கிறான், என்னுடைய இறைவன் நல்ல விஷயங்களை கட்டுப்பட சொல்கிறான் என்று ஒரு மனைவி நினைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கட்டுப்பாடு எங்கே போய்விட்டது? எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை எத்தனை பெற்றோர்கள் மார்க்கத்துடைய போதனையாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். எத்தனை பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை எத்தனை பெண்கள் விளங்கி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, கட்டுப்பாடு இல்லை என்றால் படைத்த இறைவன் மனிதனுடைய மனநிலை அறிந்தவன். ஒரு கணவன் மனைவியிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறான்.
கணவன் விருப்பப்படி கட்டுப்படவில்லை என்றால் நன்மையான விஷயங்களில் அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. இஸ்லாம் நம்முடைய நன்மைக்காக சொல்கிறது. இஸ்லாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக சொல்கிறது. இஸ்லாம் இந்த உலகத்தில் ஒரு பெண் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்காக வழிகாட்டுகிறது. எவரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்களோ, அது என்ன ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று செய்பவர்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள். அந்த அயோக்கியர்கள் பெண்களை அவர்கள் போக பொருளாக பார்க்கிறார்கள். அமெரிக்கா, யூகே, லண்டன் எவனெல்லாம் பெண்ணுரிமை பெண்ணுரிமை என்று பேசுகிறானோ, இந்த அயோக்கியர்கள் எல்லாம் பெண்ணுரிமை என்று எதை சொல்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய முக்காடு அவர்களுக்கு எதிரியாக தெரிகிறது. பெண்ணுரிமை என்ற பெயரிலே பெண்களை விளம்பர பொருளாக, காட்சி பொருளாக அவர்கள் பார்க்கிறார்கள். பெண்களுடைய உடல் மீதுதான் அவர்களுக்கு நாட்டமே தவிர உங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருவது, உங்களை ஒரு ஆன்மாவாக, ஒரு பெண்ணை ஒரு உயிராக அவர்கள் பார்க்கவில்லை. பெண்களை போக பொருளாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை ஒரு ஆன்மாவாக பார்க்கிறான். அந்த பெண்ணுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தர வேண்டும் என்று அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இறைவன் வழிகாட்டுதலை வழங்குகிறான். அறியாமை காலத்திலே பெண்களை எல்லாம் எப்படி நடத்தினார்கள்? பெண்களை எல்லாம் அவர்கள் நிர்பந்தப்படுத்தி திருமணம் முடித்தார்கள். பெண்களை ஆடு மாடுகளை போல நடத்தினார்கள். பெண்களுக்கு சொத்துரிமையிலே பங்கில்லை என்றார்கள். ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் அவளை ஓராண்டு காலம் குளிக்க விடாமல் இருட்டறையிலே அடைத்து வைத்து அந்த பெண்களை கொடுமைப்படுத்தினார்கள். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டாலே அவன் ஊரை விட்டு ஓடி ஒளியக்கூடியவனாக இருந்தான். சத்திய இஸ்லாம் வந்தது. அல்லாஹ்வின் தூதர் வந்தார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாத்தார்கள். ஒரு பெண் குழந்தை பருவம் அடையும் வரை அந்த பெண்ணை பாதுகாத்து ஒழுக்கத்தை போதித்து வளர்த்தால் அவன் மறுமையில் என்னோடு இருப்பான் நற்செய்தி சொன்னார்கள். பெண் குழந்தை பிறப்பதை இஸ்லாம் நற்செய்தி என்று சொன்னது. பெண்களுக்கு சொத்திலே இஸ்லாம் பங்கை கொடுத்தது. பெண்களை போக பொருளாக பார்ப்பதை இஸ்லாம் தடை செய்தது. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போன்று பெண்களுக்கு உரிமைகள் இருக்கிறது என்று உலகத்திலே முழங்கிய ஒரே மார்க்கம் நம்முடைய சத்திய இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவறாக எடுத்து விடாதீர்கள். நம்முடைய மார்க்கம் அது நம்மை பாதுகாப்பதற்குரிய மார்க்கம். பெண்ணுரிமை என்ற பெயரிலே இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய கைவர்கள் எல்லாம் அவர்கள் நம்முடைய நிம்மதியான வாழ்க்கையை சிதைப்பதற்குரிய அயோக்கியர்கள். இஸ்லாத்தை போன்று யாரும் பாதுகாக்க முடியாது. இஸ்லாம் ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. நபிகள் என்ன சொன்னார்கள்? எதிலே வெற்றி என்று சொன்னார்கள்? துன்கஹுல் மர்அத்துல் அர்பஇன் லிமாலிகா வலி ஹஸபிகா வலி தீனிகா வலி ஜமாலிகா. ஒரு பெண் 4 விஷயத்திற்காக, பெரும்பாலும் 4 விஷயத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார்கள். செல்வத்திற்காக திருமணம் முடிப்பார்கள், குடும்ப பாரம்பரியத்திற்காக திருமணம் முடிப்பார்கள், அழகுக்காக திருமணம் முடிப்பார்கள், மார்க்க பற்றுக்காக திருமணம் முடிப்பார்கள். பெரும்பாலும் இந்த 4 தான். வேறு காரணங்கள் சில நேரங்களில் இருக்கலாம். மாமன் முகங்கிறதுக்காண்டி கல்யாணம் முடிப்பாங்க. 4 நோக்கம் இருக்காது. ஏன்பா திருமணம் முடிக்கல? என் மாமன் மகா அப்படிம்பாங்க. என் சொந்தக்கார பெண்ணு, அவங்க அம்மா மௌத்தா போகும்போது அந்த பிள்ளையை தான் கெட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தப்பு கிடையாது. ஆனால் பெரும்பாலும் எதற்காக திருமணம் முடிப்பா என்று சொன்னால் இந்த 4 நோக்கங்களுக்காக செய்வாங்க, திருமணம் முடிப்பார்கள். நபிகள் சொன்னார்கள், ஃபதுஃபுர் பிதாத்தித்தீன். மார்க்கம் உடையவளை கொண்டு வெற்றி பெற்றுக்கொள். அவர் தரிபத்தியதா இல்லை என்றால் உன்னுடைய 2 கரங்களும் மண்ணாகட்டும். ஏன் மார்க்கம் உடையவள் இஸ்லாம் சொல்கிறது? மார்க்கம் உடையவள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவள் மார்க்கம் உடையவள். இறைவனுடைய கட்டளைகளுக்கு பணிந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவள் மார்க்கம் உடையவள். இன்றைக்கு அப்படி நடக்குதா? ஒரு காலத்துல கெட்டு போகணும்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ஆணோ பெண்ணோ கெட்டு போகணும்னா கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போவாங்க. கெட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. கெட்டு போறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும், பூட்டிய அறைக்குள்ள இருந்தாலும், யார் நம்ம தனியாக இருந்தாலும் கெட்டு போவதற்குரிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? செல்போனுங்கிற ஷைத்தான்
நான் செல்போனுங்கிற ஷைத்தான் நான் ஏன் சொல்றேன்னா, இதை இரையச்சம் உடையவன் பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு அதிகமான குடும்பங்களின் வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருப்பது செல்போன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி வீட்டில் தங்குவாங்க. ரசூலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்கக்கூடிய நாளில் எல்லா மனைவிமார்களும் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்துடுவாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்கக்கூடிய நாளில் எல்லா மனைவிமார்களும் உம்மு சலமா வீட்டுக்கு வந்துடுவாங்க. நபிகள் நாயகம் மனைவிமார்களோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். இஷா சாப்பாட்டை, இரவு சாப்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு உட்கார்ந்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அது போல எல்லா மனைவியுமே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நபிகள் நாயகம் எந்த மனைவியோட வீட்டில் தங்குகிறார்களோ அந்த மனைவியோடு இரவு நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்ட நேரம் பேசிக்கொண்டு விட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. நபிகள் நாயகத்துடைய பழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வாங்க, தன்னுடைய மனைவிமார்களுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாயகத்துடைய வாழ்க்கை, ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உதாரணத்துக்கு சொல்லி காட்டுகிறேன். நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்கு வீட்டு வேலைகள் என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு எத்தனை ஆம்பளை வீட்டு ஊடு தூக்குறாங்க, எத்தனை ஆம்பளை சட்டிப்பானை கழுவுறான். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். சட்டிப்பானை கழுவுனா என்ன செய்வாங்க, ஹெல்ப்பு தான். நிறைய பெண்கள் அவர் சட்டி கழுவட்டும், அவர் வீட்டை தூக்கட்டும், யாராவது ஒரு வீட்டை தூத்துட்டான்னு வச்சுக்கிறேங்க, சட்டிப்பானை கழுவிட்டா நல்ல கழுவட்டும், நான் என்ன செஞ்சிடுறேன், தூக்கிடுறேன். நான் என்ன செஞ்சிருவேன், செல்போனை தூக்கிடுவேன். யாராவது ஒரு கணவர் வந்து மனைவிக்கு துணி துவைக்கிறது ஹெல்ப் பண்ண போனா எல்லா பொறுப்பையும் அவன் தலையை கட்டிட்டு நான் என்ன செய்ய போறேன், செல்போன் தூக்க போறேன். நீ பெண்களுடைய வாழ்க்கை நான் சொல்றது பொய்யா நிஜமா பொய்யா? அப்படித்தானே இருக்கு வாழ்க்கை. நபிகள் நாயகம் எதற்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் மாதவிலக்காக இருக்கும் பொழுது மனைவிமார்களுடைய மடியில் தலை வைத்து படுத்து குர்ஆன் ஓதுவார்கள். தன்னுடைய மனைவிமார்கள் மாதவிலக்காக இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குடித்து விட்டு கொடுப்பார்கள். அவர் எந்த இடத்துல வாய் வச்சாங்களோ அதே இடத்துல ரசூலுல்லாஹ் வாய் வைத்து குடிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு இறைச்சி துண்டை கடிக்கும் பொழுது அவங்க எந்த இடத்துல கடிச்சாங்களோ அதே இடத்துல வாய் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிப்பார்கள். இது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை. மனைவியோடு தனிமையில் இருக்கும்போது போட்டி நடத்தி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சாபக்கனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு போட்டியிட்டார்கள். ஃபஸபக்துஹு, நான் வெற்றி பெற்று விட்டேன். ஓட்ட போட்டி, ரசூலுல்லாஹ் ஆயிஷா மட்டும் ஓட்ட போட்டி நடத்தி இருக்கிறாங்க. நான் வெற்றி பெற்று விட்டேன். அப்பொழுது நான் சதை போடல. சதை போடாமல் இருக்கும்போது ஆயிஷா செஞ்சிட்டாங்க. பின்னாடி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல சதை போட்டுடுச்சு. ரசூலா வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போட்டி கூப்பிடுறாங்க. போட்டி கூப்பிடும் போது ரசூலா ஜெயிச்சிடுறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, தில்கபி ஹாதி, நீ அன்னைக்கு நீ ஜெயிச்சில, அதுக்கு இது பகரம் ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல 14 விளையாட்டு போட்டி நடக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு செய்வார்கள், கன்னத்தோடு கன்னம் வைத்து விளையாட்டு போட்டியை ரசித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்வாங்க, ஒரே பாத்திரத்தில் போட்டி போட்டு அவர்கள் குளித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு சொல்லி என்று சொன்னால், நம்முடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள், மனைவிமார்கள் கணவரோடு எப்படி நடந்திருக்கிறார்கள். ரசூலா எந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க சொன்னோம்னா, ரசூலா சொல்லுவாங்க, ஆயிஷாவே நீ என்னோடு எப்பொழுது கோபமாக இருக்கிறாய், நீ என் மீது எப்பொழுது நேசமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொள்வேன். அல்லாஹ் என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீ என் மீது கோபமாக இருந்தால் நீ சொல்வாய், லாவ ரப்பி இப்ராஹிம, இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று நீ சொல்வாய். என் மீது நீ கோபம் இல்லாமல் இருந்தால், திருப்தியாக இருந்தால், லாவ ரப்பி முஹம்மத், முகமதுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று நீ பேசும்போது சொல்வாய். அப்ப நபிகள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லா அஹ்ஜுர் இல்லா இஸ்மக், அல்லாஹ்வின் தூதரே உங்களை நான் சும்மா பேருக்கு தான் வெறுக்கிறேன், உங்க மேல எனக்கு உண்மையிலே வெறுப்பு கிடையாதுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். ஒரு கணவர் மனைவியை எந்த அளவிற்கு தெரிந்து வைத்திருக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை எந்த அளவிற்கு கண்காணித்திருக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள், இது அவங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு வாழ்க்கை என்ன தெரியுமா, கணவர் வெளியேந்து வந்தா
வீட்டில் அந்த அம்மா ஒரு புறம் செல்போனை வச்சுக்கிட்டு இருக்குது, இவர் இன்னொரு சைடு செல்போனை வச்சுக்கிட்டு இருப்பாரு. ரெண்டுக்கும் மத்தியில் குழந்தைகள் இருக்கா இல்லையா, அது ஒரு யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்கு. பழக வேண்டியவர்கள், உறவாட வேண்டியவர்கள் அருகருகே இருக்கும் போது யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம்? அப்படி என்றால் கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி நல்லிணக்கம் ஏற்படும்? கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி நல்லுறவு ஏற்படும்? எப்படி ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு ஏற்படும்? இதுவே வாழ்க்கையானால் எப்படி அந்த வாழ்க்கை இனிக்கும்? சில இஸ்லாமிய பெண்களுக்கு வீட்டில் குத்தாட்டம் போட்டு ஃபேஸ்புக்கிலே ரீல்ஸ் போடுவதற்கு நேரம் இருக்கிறது. பல இஸ்லாமிய பெண்களை பார்க்கிறோம். கடை வீதிக்கு போனதிலிருந்து கணவன் மனைவி என்ன சாப்பிட்டாங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் அவன் யூடியூப்ல கொண்டு வந்து காட்டணுமா, துட்டு இப்படி சம்பாதிக்கணுமா? இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கையா? அதை வியாபார சரக்காக்குவது ஒரு கூட்டம் என்றால் அதை பார்க்கக்கூடிய கூட்டம் பல லட்சம் கூட்டம். அந்த புள்ள இப்பதான் 6 மாசமா இருந்துச்சு, இப்ப 2 வயசு ஆயிட்டு. யாரை சொல்ற? அதை யூடியூப்ல அன்னைக்கு அவ பிரெக்னன்சியா இருக்கும் போதே யூடியூப்ல வீடியோ போட்டா. சரி, அப்ப டெலிவரியை போட்டாங்க. அப்ப ஆஸ்பத்திரி ரூமை எல்லாம் காட்டியிருக்கிறாங்க. நல்ல வேலை, அல்லாஹ் ஆபாத்தனா. ரூமை மட்டும் காட்டினாங்க. அடுத்து புள்ள பிறந்ததை காட்டினாங்க. அடுத்து நான் பிள்ளைக்கு 2 வயசு ஆயிட்டு. இது என்ன ஃபாயிதா? என்ன சமுதாயம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது? அதை பார்ப்பது 10 லட்சம் பெண்கள், முஸ்லாமிய பெண்கள். தங்களுடைய வீட்டு வாழ்க்கையை கடைச்சரக்காக்குவது ஒரு கூட்டம். அவளுடைய அழகை யாரெல்லாம் பார்த்து ரசிக்கிறார்கள்? ஏன் சமுதாய பெண்களுக்கு இது விழிப்புணர்வு இல்லை? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகள் ஏன் தெரியவில்லை? ஏன் இவர்கள் இப்படி தரிகட்டு போகிறார்கள்? சில பெண்கள், சில சகோதரர் சொன்னார்கள், யூடியூபுக்கு வந்த புதுசுல முக்காடு, நாங்க மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்க மாட்டோம். 6 மாசம் ஆச்சு, முக்காடு எல்லாம் தூர பறந்துருச்சு, இன்னைக்கு குத்தாட்டம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய பெண்கள் நிலைமை என்ன ஆகிறது? அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? மார்க்கத்துடைய ஒழுக்க மாண்புகள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு தன்னை தனிமையில் இருக்கும் போது பாதுகாக்காத பெண் எப்படி நல்லொழுக்கமுடைய பெண்ணாக இருக்க முடியும்? அப்ப இன்றைக்கு செல்போன் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. கணவனையும் மனைவியோடு எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் ஆக்குகிறது, மனைவியும் கணவனோடு எப்படி வாழ வேண்டும் என்று புரியாமல் ஆக்குகிறது. பல குடும்பங்களில் விவாகரத்துக்கு அடிப்படையான காரணம் இந்த செல்போன். இதன் மீதுள்ள மோகத்தினால் கணவனுக்கு கட்டுப்பட ஒரு பெண் மறுக்கிறாள். கணவனை கட்டுப்பட மறுத்தால் 24 மணி நேரம் செல்போன் உனக்கு சாப்பாடு போட்டுருமா? இந்த செல்போன் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருமா? இந்த செல்போன் கபூர்ல வந்து நம்மோடு இருக்குமா? இந்த செல்போன் மறுமையில் நரகத்தை விட்டு காப்பாற்றுமா? அப்ப இன்றைக்கு மனித சமுதாயம் ஏன் அதிகமான பெண்கள், ஆண்களும் இதில் ஏன் நாசமாக வேண்டும்? ஏன் நம்முடைய குடும்பத்துடைய மகிழ்ச்சியை நாம் ஏன் தொலைக்க வேண்டும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளை, தாய்மார்களை, சகோதரி, சிந்தித்து பாருங்கள். கணவனோடு பேசுங்கள், மனைவியோடு பேசுங்கள், பிள்ளைகளோடு பேசுங்கள். ஒரு பையன் ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது, ஒரு 15-16 வயசு பையன், அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அப்ப அவன் தனியா போய் என்னப்பா தம்பின்னு கேட்டா, எங்க வாப்பா வீட்டை விட்டு வெளியே போனா சிரிச்சு பேசுறாரு, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் சிடுமூஞ்சி ஆகிறார். அவெல்லாம் ஒரு மனுஷரான் பெத்த புள்ள சொல்றான். பிள்ளைகளுடைய உள்ளம் எதை எதிர்பார்க்கிறது? இது ஏன் பெற்றோர்களுக்கு தெரியவில்லை? கணவனுடைய உள்ளம் எதை எதிர்பார்க்கிறது? இது ஏன் மனைவிகளுக்கு தெரியவில்லை? நமக்கு தெரியாது, படைத்த இறைவன் சொல்லி தருகிறான். அதை தெரிந்து நாம் ஏன் நடக்கக்கூடாது? அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தாம்பத்தியத்திற்காக அழைத்து ஃபஅபத் அலைஹி, அவள் வேண்டுமென்றே மறுத்தாள். உடம்பு சரியில்லாமல் இருக்குது,
ஏதோ பிரச்சனை முடியல, மார்க்கத்தில் ஒன்றும் குற்றம் கிடையாது. ஒரு கணவன் மனைவியை தாம்பத்தியத்திற்கு அழைக்கிறான், அவள் வேண்டுமென்றே மறுத்தால், அவன் கோபமுற்றவனாக இரவு பொழுதை கழித்தால், லஅனத்துஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, விடுகின்ற வரை அந்த பெண்ணை மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். கணவன் தன் விருப்ப சம்பாதிக்க செல்போன் ஒரு காரணமா இல்லையா? யோசித்து பாருங்க. பல ஊர்களுக்கு நான் செல்லும் போது பல கணவன்மார்கள் என்கிட்ட வந்து, ஜி இதை பத்தி சொல்லுங்க, குலைச்சலுக்கு வருமோ என்கிட்ட சொன்னாங்க. நிறைய பெண்கள் கணவனுக்கு கட்டுப்படுறது கிடையாது. நல்ல தௌஹீத் பெண்களா இருக்கிறாங்க, நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வர்றாங்க. ஆனா ஒரு கணவன் எதை விரும்புகிறானோ அந்த விஷயம் இல்லை. நான் குலைச்சதை மட்டும் நான் சொல்லலை. பல ஊர்களுக்கு செல்லும் போது அங்க உள்ள நிர்வாகிகள், தனிமையை சந்திக்கக்கூடிய சகோதரர்கள், மார்க்க சந்தேகத்திற்காக போன் செய்யக்கூடிய சகோதரர்கள், அதிகமான நபர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, என்னுடைய மனைவி எங்களுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. நீங்க என்னங்க சொன்னீங்க? சில குடும்பங்களில் அவர்களிடமும் பிழை இருக்கிறது. அப்போ ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் கணவனுக்கு ஒரு பெண் கட்டுப்பட வேண்டும். இது அல்லாஹ் கடமையாக்கியது. அந்த கட்டுப்பாட்டை சீர்குலைப்பது, முதலிடம் வகிப்பது செல்போன் என்பதை நம்ம செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. இஸ்லாம் லா யஹிலுல் மர்அதி அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنி. ஒரு கணவன் ஊரில் இருக்கும் பொழுது அவனுடைய அனுமதி இல்லாமல் உபரியான நோன்பு கூட நோக்க கூடாது இஸ்லாம் பெண்ணு சொல்லி காட்டுது. கணவனுடைய நிம்மதியை பார், கணவனுடைய தேவையை பார். இஸ்லாம் பெண்களுக்கு சொல்கிறது, கணவனுடைய அனுமதி இல்லாம பள்ளியாசல்ல போய் தொழ போகாதீங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. பெண்ணுக்கு கணவனுடைய அனுமதியை கொண்டு நீ வீட்டுக்கு செல், பள்ளிவாசலுக்கு செல். கணவனுக்கு இஸ்லாம் கட்டுப்பட சொல்கிறது. ஒரு கணவன் வெறுக்கக்கூடியவர்களை அவனுடைய வீட்டுக்கு அனுமதிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. எல்லாம் இஸ்லாம் எதுக்கு சொல்லுது? என்னுடைய நோக்கம் என்ன? ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதானே. நீங்க என்ன ஒரே பெண்களையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப ஆம்பளைகளுக்கு ஒண்ணுமே கிடையாதா? இஸ்லாம் ஆண்களுக்கு ஏராளமாக சொல்லி காட்டுகிறது. பெண்களை விட ஆண்களுக்கு இஸ்லாம் அதிகமாக சொல்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஆண்களுக்கு கணவன்மார்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் உங்கள் மனைவியரோடு அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். அழகிய முறையில் நபிகள் நாயகம் எப்படி அழகிய முறையில் வாழ்க்கை நடத்தினா சொல்லி காட்டினார். தன்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருந்தார்கள், வீட்டில் எப்படி நடந்தார்கள், மனைவிமார்கள் எவ்வளவு மென்மையாக நடந்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்கள் மனைவியரை வெறுத்தால், ஃபஹஸா அன் தக்ரஹு ஷையன், நீங்கள் உங்கள் மனைவியரிடத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஃபயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அதில் ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருப்பான். நபிகள் நாயகம் சொன்னாங்க ஆண்களுக்கு, ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இஸ்லாம், நான் சொன்னேன் அல்லவா, ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்படுவது முக்கியம். அதுபோன்று ஒரு கணவன் மனைவியிடம் மிகவும் நேசமாக பாசமாக நடக்க வேண்டும். இஸ்லாம் மூமினான ஆண்களுக்கு சொல்கிறது, ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அஹதுமூஹுன்ன பி அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாக அடைக்கலமாக பெண்ணை பெற்றிருக்கிறீர்கள். மனைவின்னு சொன்னோம்னா உனக்கு அடிமை கிடையாது, நீ நினைச்ச மாதிரி தான் அந்த பெண்ணை நடத்தி விட முடியாது. அல்லாஹ்வுடைய அமானிதம், படைத்த இறைவன் அந்த அமானிதத்தை எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் கேட்பான். ஒரு பெண்ணை அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், அதை மறந்துவிடக் கூடாது. வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அந்த பெண்களுடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். வஅஹதுன மின்கும் மீசாகன் கலீல், அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்கள் கணவன்மார்களிடமிருந்து உறுதியான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவிட்ட எப்படி நடக்கணுங்கிற உடன்படிக்கை அதில் இருக்கிறது.
ஃபைன்னல் அஹத கான மஸ்ஊலா, உடன்படிக்கை நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நீ உன்னுடைய மனைவியிடம் திருமண பந்தத்தில் இணையும் பொழுது உன்னுடைய மனைவி இறைவனை முன்னிறுத்தி உன்னிடம் உடன்படிக்கை எடுத்தாரே, மனைவி சார்பா ஒரு பெண் சார்பா தகப்பனார் வலி உடன்படிக்கை எடுத்திருக்கிறார். நீ அந்த உடன்படிக்கை, அந்த பெண்ணிடம் செய்த உடன்படிக்கையில் நீ சரியாக நடந்தாய் என்று அல்லாஹ் என்ன செய்வான்? ஒவ்வொரு ஆணையும் அல்லாஹ் விசாரிப்பான். உடன்படிக்கை என்பது, வாக்குறுதி என்பது அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படும். ஒரு பெண் என்பவள் அமானிதமானவள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த பெண்கள் எப்படி ஒருவன் நடத்த வேண்டும்? வலா துகப்பிஹ், உன்னுடைய மனைவி நீ அசிங்கமாக பேசாதே. அசிங்கமாக பேசுவதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. நீ உன்னுடைய மனைவி அசிங்கமாக பேசினால் நீ ஒரு மூமினான கணவனாக இருக்க முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க முடியாது. என்ன மாதிரி பேச்சு? நிறைய வீடுகள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வரும்போது உங்க அப்பன் இப்படிலாம் பேசுறாங்க. அதே வார்த்தையே ஒரு பெண் கணவனை நோக்கி பேசினால் உன்னுடைய மனது ஒத்துக்கொள்ளுமா? என்ன பெண்ணுனா உனக்கு அடிமையா? அல்லாஹ் உனக்கு என்ன உரிமையை தந்திருக்க அந்த உரிமை தான் உனக்கு இருக்கிறே தவிர நீ நினைத்தபடி எல்லாம் பேசுவதற்கு அல்லாஹ் உனக்கு உரிமை வழங்கவில்லை. அல்லாஹ் தத்ரீபில் வஜ்ஹ், எக்காரணத்தை முன்னிட்டும் மனைவியுடைய முகத்தில் அடிக்கக்கூடிய உரிமை எவனுக்கும் கிடையாது. முகத்தில் அடிக்காத. நீ எப்படி நல்ல சாப்பாடு உனக்கு கிடைக்குது அதே மாதிரி மனைவிக்கு உணவு கொடு. நீ வெளியே போய் KFC அது இது எல்லா இலவையும் தின்னுட்டு மனைவிக்கு இல்லாம வந்தா நீ எல்லாம் ஒரு சிறந்த கணவனா? இஸ்லாம் அல்லாஹ் நபியால கேட்கிறார்கள். நீ உனக்கு நல்ல ஆடைகளை எடுப்பதை போன்று உன்னுடைய மனைவிக்கு நீ ஆடைகளை எடுத்துக் கொடு. வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டில் வைத்தே தவிர, நான்கு சுவர்களுக்கு மத்தியில் வைத்தே தவிர, தனிமையில் வைத்தே தவிர உன்னுடைய மனைவியிடம் வெறுப்பை காட்டாதே. வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்லபடியா வாழ்க்கை நடத்து. ஆண்களுக்கு இஸ்லாம் சொல்லுது. இந்த உலகத்துல எந்த மனைவியா இருந்தாலும் அவங்கள்ட்ட குறை இருக்கும். நபியுடைய மனைவிமார்கள்ட்ட குறை இருந்திருக்குதா இல்லையா? நபியா நாயகம் சொன்னார்கள், ஃபஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா. ஒரு 8:25 முடிச்சிருக்குமா? ஃபஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்திலே என்னுடைய அறிவுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்களுக்கு நபியா நாயகம் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், ஃபைன்னல் மர்அத குலிகத் மின் துலைன், ஒரு பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் படைத்தான். ஃபைன்ன அஅவஜ ஷைஇன் ஃபில் துலை அலா, விலா எலும்பிலேயே மிக கோணலானது மேல உள்ள விலா எலும்பு. மேல உள்ள விலா எலும்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப வளைஞ்சிருக்கும். அத மாதிரி தான் ஒரு பெண் என்பவள். பெண்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்கும். பெண்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்கும். குறை என்பதற்காக நீ ஒன்றை நீ நினைக்கிற மாதிரி 100% பெர்ஃபெக்டா இருக்கணும்னா உலகத்தில் நீ எந்த பெண்ணோடும் வாழ முடியாது. ஆண்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது, ஃபைன் ரஹத்த துகீமுஹு, ஒரு வளைந்த எலும்பை நேராக வேண்டும் என்று நினைத்தால் ஃபகஸத்தஹு, உடைத்து விடுவாய். ஃபைன் தத்ருகஹு, அதை அப்படியே விட்டு விட்டால் ஃபலம் யஸல் அஅவஜ், அது வளைந்ததாகவே இருந்து கொண்டிருக்கும். ஃபஸ்தௌஸு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் என்னுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரிடமும் பெண் என்றாலே குறை இருக்கும். நிறைய ஆண்களுக்கு மார்க்க அறிவு இல்லாம சின்ன சின்ன பிழை நடந்தால் கூட அந்த பெண்ணை தரங்கட்ட முறையில் நடத்தக்கூடிய ஆண்களை பார்க்கிறோம். ரப்புடைய வழிகாட்டுதலை உணர மாட்டீர்களா? நாம வெறுக்க, ஒரு ஆண் வெறுக்கக்கூடிய குணம் ஒரு பெண்ணிடம் இருக்கும். நீங்க வெறுக்கிற குணம் இருக்கும். அதை நீங்கள் பொறுத்து கொண்டுதான் வாழ வேண்டும். ஒரு வெறுக்கிற குணத்தை, ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததோட நீ ஒரு பெண்ணை பிரிந்து விட வேண்டும் நினைத்தால் நீ எந்த பெண்ணோடும் வாழ்க்கை நடத்த முடியாது. நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், நீங்க பொறுத்து வாழ்ந்தீங்கன்னா சின்ன குறையை கண்டோட தலாக். என்னடா பிரச்சனை? என் வீட்டுக்காரி ஒரே செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறா, பொறுத்து போப்பா, சரியா வந்துடும். அதில் நீ பொறுக்கவில்லை என்று சொன்னால், பொறுத்து கொண்டால், அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டால், அல்லாஹ் சொல்கின்றான், ஃபயஜஅலல்லாஹு ஃபீ கைரன் கஸீரா, அவளில் ஏராளமான நன்மைகள் என்ற பொறுமையில் அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த பெண் மூலம் உனக்கு அழகிய குழந்தையை அல்லாஹ் தரலாம்.
மார்க்க நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை தரலாம். அந்த பெண்ணை உனக்கு தோதுவாக அல்லாஹ் மாற்றலாம். ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய குறைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஆண்களுக்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களுடைய மனைவியரிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். ஒரு ஆண் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ விட மாட்டாங்க மனைவி பிள்ளைங்க. ஒரு மனைவி பிள்ளைங்க ஆண்களை அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ மாட்டாங்க. அதிகமான மனைவி பிள்ளைகள், நீ என்ன அல்லாஹ் ரசூல் சொன்னபடி அந்த வாழ விட மாட்டேங்கன்னு சொல்லி அவங்க மேல கோவப்பட்டு ஏன் ஓங்கி மிதிச்சுன்னு வச்சுக்கிடுங்க, வாழ்க்கையா இருக்குமா? அல்லாஹ் சொல்றான் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. பெண்கள் அப்படித்தான் இருப்பார்கள். மார்க்கம் தெரியாத பெண்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நீங்கள் எப்படி நடக்க வேண்டும்? 3 வார்த்தை அல்லாஹ் போடுறான். ஃபைன் தஅஃபு, அந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக அவங்க இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய பிழைகளை மன்னித்து விடுங்கள். ஃபைன் தஅஃபு, மன்னிச்சிருங்க. வ தஸ்ஃபஹு, கண்டுகொள்ளாதீர்கள். கண்டுகொள்ள என்ன தெரியுங்களா? நம்ம புள்ள பக்கத்துல டீ குடிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம பார்ப்போம், வேண்டுமென்றே டீயை தட்டி விடுவான், நம்ம பார்த்துருவோம். அவன் தட்டி விட்டு நம்மளே பார்ப்பான், நம்ம அதை பார்த்தோமா இல்லையா? சில நேரங்களில் அவன் அப்படி செஞ்ச நம்ம கண்டுக்காமலே போயிடணும். பிள்ளை லேசா ஒரு தப்பு, பிள்ளைகளா இருக்கிறவன் என்ன செய்வான், குறும்பு சேட்டை நிறைய பண்ணுவான். பண்ணும்போது ஒரு டீயை தட்டி விட்டு நீ ஓங்கி மிதிச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவன் சொல்லுவான் இவன்லாம் ஒரு வாப்பாங்கிற மரியாதையெல்லாம் போயிடும், இவெல்லாம் ஒரு அத்தாவா, இவெல்லாம் ஒரு வாப்பா, இவெல்லாம் ஒரு மனுஷனா, நம்ம மேல உள்ள மரியாதை போயிடும். பிள்ளைகள்கிட்ட அன்பா நடக்கணும். அப்ப அல்லாஹ் மனைவி மார்கிட்ட அதே வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். சில குறும்பு சேட்டைகள் இருக்கும், சில திமிர்த்தனமான செயல்பாடுகள் இருக்கும், கண்டுக்காத மாதிரியே போங்க. இதை இஸ்லாம் வெகுளித்தனம், இஸ்லாம் இதை ஏமாளித்தனம் என்று சொல்லவில்லை, வாழ்க்கைக்காக இஸ்லாம் சொல்லி தஸ்ஃபஹு, கண்டுகொள்ளாமல் அப்படியே கடந்து போங்க. வத்தக்ஃபிரு, மறைத்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். இஸ்லாம் மனைவி பிள்ளைகள் செய்யக்கூடியதை கண்டுகொள்ள கூடாது, ரொம்ப பெருசா போனா கண்டிக்கணும், மதிச்சிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடம் சிறந்தவர் தான். அன கைருல் லிஅஹ்லி, நான் என்னுடைய மனைவியிடம் சிறந்தவன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மனைவிமார்கள்ட்ட நற்குணத்தோடு நடக்க வேண்டும். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன், மூமின்களில் ஈமானில் மிகச் சிறந்த முழுமை அடைந்தவர், அவர்களில் அழகிய நற்குணம் உடையவர் தான். கைருக்கும் கைருக்கும் லிநிசாயிஹி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். நபிகள் நாயகம் ஆண்களுக்கு சொல்றாங்க, பெண்கள் விஷயத்துல கவனமா நடந்துக்கிடுங்க, நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். லா யஃப்ருக் மூமினுன் மூமினத்தன், ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான மனைவியை வெறுக்க வேண்டாம். ஃபைன் கரிஹ மின்ஹா குலுகன், அவளிடம் ஒரு குணத்தை வெறுத்தால் ஃபரலிய மின்ஹா ஆகர், வேறொரு குணத்தை கூட திருப்தி பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா மனைவிமார்கள்ட்டையும் குறை இருக்கும், குறை இல்லாத பெண் கிடையாது. உனக்கு ஒரு குணம் பிடிக்கலையா, அதை பொறுத்துக்கொள், பொறுத்து கொண்டு வாழ். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல விவாகரத்துக்கு என்ன காரணம்? மனைவிட்ட கணவனை கட்டுப்படக்கூடிய தன்மை இல்லை, மனைவியுடைய சில வரம்பு மீறல்களை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை கணவனுக்கு இல்லை. அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்றான்? வலா தஅதுலுஹுன்ன இல்லா யதீன பிஃபாஹிஷத்தி முபையினா, நீங்க உங்க மனைவிமார்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காதீங்க, மானக்கேடான காரியத்தை செஞ்சாலே தவிர. துரோகம் பண்ணா, விபச்சாரம் போன்ற பாவங்களில் ஈடுபட்டால் அப்ப இஸ்லாம் அக்செப்ட் பண்ணல. உங்க பெண் உங்க மனைவிமார்கள்ட்ட நீங்க எந்த நெருக்கடியும் பண்ணாதீங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணா தவிர. துரோகம் பண்ண நெருக்கடி கொடுக்க வேண்டியதான், அவளோடு சேர்ந்து வாழ முடியாது. அதை விட பெரிய துரோகம் என்ன இருக்குது? ஒரு மனைவி என்பவள் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவள் தான் மனைவி. அப்ப அதுல துரோகம் பண்ணிவிட்டால் அவளோடு எப்படி வாழ முடியும்? பெண்களுக்கு துரோகம் செய்தாலே தவிர எந்த நெருக்கடியும் கொடுக்காதீங்க, இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பெண்கள்ட்ட அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள், அல்லாஹ் சொன்னார்கள். நிறைய குடும்பங்கள் எடுங்க, செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டான். ஒரு கணவன்னா யாருங்க? கணவன் என்றால் சம்பாதித்து மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபலியதஸவ்விஜ், இளைஞர்களே உங்கள யாருக்கு பொருளாதார வசதி இருக்குதோ அவன் கல்யாணம் முடிக்கட்டும். பொருளாதார வசதி எதுக்கு? ஊரடைக்க பந்தல் போடுவதற்கா? ஊருக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கா? உன்னுடைய மனைவிக்கு உணவு, உடை, உறைவிடம், பிள்ளை பிறந்தால் காப்பாற்ற வேண்டிய கணவனுடைய பொறுப்பு.
அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். என்ன காரணம்? பிமா ஃபல்லல்லாஹு பஅதுஹும் அலா பஅதின், அல்லாஹ் பெண்களை விட ஆண்களை சில விஷயத்தில் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்கள் செல்வங்களிலிருந்து செலவு செய்கிறார்கள். மனைவிக்கு செலவு செய்தால்தான் அவன் கணவன். உழைக்க வேண்டும், உழைத்து மனைவி பிள்ளையை காப்பாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதா அஅதல்லாஹு அஹதக்கும் கைரன் ஃபல்யப்தா பினஃப்ஸிஹி வ அஹ்லி பைத்திஹி, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தால் முதலில் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், அடுத்து உங்கள் மனைவியை கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு செலவு செய்யணும் இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதா அன்ஃபக முஸ்லிமுன் நஃபகத்தன் வ ஹுவ யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லக ஸதகா, ஒரு முஸ்லிம் நன்மையை எதிர்பார்த்து அவன் செலவு செய்தால், தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்தால் அது அவனுக்கு தர்மமாக அமையும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மஹ்மா அன்ஃபக்த மின் நஃபகத்தின் ஃபஹுவ லக ஸதகா, நீ உன்னுடைய மனைவிக்காக எந்த செலவு செய்தாலும் அது உனக்கு தர்மம். ஹத்தல் லுக்மா தர்ஃபஉஹா ஃபீ ஃபிம்ரஅத்திக், உன்னுடைய மனைவியின் வாயில் ஊட்டுகின்ற உணவாக இருந்தாலும் சரி. ஒரு கணவன் மனைவி கிட்ட எவ்வளவு அன்பா நடக்கும்னு சொல்றாங்க. பிள்ளைக்கு எப்படி உணவை ஊட்டி விடுவோமோ அது மாதிரி உன்னுடைய மனைவியின் வாயில் நீ ஊட்டி விட்டால் கூட அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து செய்தால் அது உனக்கு தர்மமாக அமையும் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், ஒரு தங்க காசு இருக்கிறது, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்திற்காக நீ வாரி கொடுக்கிறாய். வ தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபிர் ரகப், ஒரு தங்க காசு இருக்கிறது, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக நீ தர்மம் செய்கிறாய். வதீனாருன் தஸத்தக்தஹு அலா மிஸ்கின், ஒரு தங்க காசு இருக்கிறது, அதை ஒரு ஏழைக்கு நீ தர்மமாக கொடுக்கின்றாய். வதீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், ஒரு தங்க காசு இருக்கிறது, அதை உன்னுடைய மனைவிக்காக நீ செலவு செய்கிறாய். அலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், இந்த 4 செலவுல அதிகமான நன்மை தரக்கூடிய செலவு எது தெரியுமா? நீ உன்னுடைய மனைவிக்காக செய்த செலவு. இஸ்லாம் எப்படி ஆண்களை மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் கணவன்மார்களுக்கும் பல சட்டங்களை சொல்கிறது. ஒரு பெண்ணு கணவன் அவளுக்கு உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, இதுவெல்லாம் ஒரு கணவனுக்கு கடமை என்று இஸ்லாம் சொல்கிறது. நிறைய பேர் செய்வாங்க, நல்ல வீட்டில் எந்த வேலைக்கு போக மாட்டான், வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அப்ப எப்படி கணவன் மனைவி வாழ்க்கை ருசிக்கும்? அவளுக்கு செலவு எத்தனை, நிறைய பெண்கள் வாப்பா வீட்டில இருந்து வாங்கி சாப்பிட்டா அந்த வாழ்க்கை ஒன் மீது அந்த பெண்ணுக்கு எப்படி மதிப்பு ஏற்படும்? அவ எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியா உன்னுடைய மனைவி இருக்கட்டும், நீ சம்பாதித்து அவளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு கணவன் இல்லாட்டா ஒரு மனைவி எப்படி கட்டுப்படுவாள்? அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஏராளமான பாடங்கள், படிப்பினைகள், நபிகள் நாயகத்துடைய போதனைகள் இருக்கிறது. நான் இறுதியாக சுருக்கமாக நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு கணவன் என்பவன் மார்க்கம் சொல்லக்கூடிய மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நபிகள் நாயகத்துடைய முன்மாதிரியை படித்து மனைவிமார்களிடம், பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொண்டான். ஒரு மனைவி என்பவள் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை தெரிந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கும், மறுமையில் நிம்மதியாக இருக்கும். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக. உன்னை அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் அனுதினமும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய முறைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு நற்செய்தி கூறுகின்றான், அல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின், எவர்கள் நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய சந்ததிகளும் அந்த இறை நம்பிக்கையில் பெற்றோர்களை பின்தொடர்கிறார்களோ அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களுடைய பிள்ளைகளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ப்போம். குடும்பத்தோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான் சொர்க்கத்திலே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஈமானுடைய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக நன்றியுரை ராசி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தியிருந்த எல்லாமல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும்.
கிளை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் நிர்வாக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கிய திங்கள் நகர்கிளை சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி உரையாற்றிய மாநில நிர்வாகிகள் மற்றும் தாயிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையை கலைந்து செல்லும்போது அதற்கு ரூபாய் ஒதுக்கிட்டு சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு